அன்பு நெஞ்சங்களுக்கு ஸ்ட்ராங் மெசேஜஸின் அன்பான வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். நினைத்தது நடக்கவில்லையா? ராசி பலன் பார். எதிர்பார்ப்பில் ஏமாற்றமா? ஜோசியரை தேடு. கவலையின் உச்சமா? கடவுளை நாடு. மனதை மாற்ற வேண்டுமா? மேஜிக் நம்பரை எழுத. தளர்வுற்றிருக்கிறோமா? மேனிஃபெஸ்டேஷனை தேடு. தளர்வினை நீக்க தன்னம்பிக்கை வார்த்தைகளை கேள். இப்படி கடவுளை பார்த்தேன், தன்னம்பிக்கை சொற்களை கேட்டேன், மேஜிக் எண்களை எழுதினேன், ராசி பலன் பார்த்தேன், ஜோசியரையும் பார்த்தேன், பரிகாரமும் செய்தேன். ஆனாலும் கவலைகள் மாறவில்லையே, கஷ்டங்கள் தீரவில்லையே. இதுவும் கடந்து போகும் என்கிறார்கள். இதுவும் என்பதிலேயே அடுத்து ஒன்று இருக்கிறது என்ற பொருள் இருக்கிறதல்லவா? இது கடந்து போகும் அல்ல, இதுவும் கடந்து போகும். இது போய் அது வரும், அது இதுவாகும். சரிதானே? என்னதான் செய்வது? எப்படித்தான் இந்த கவலையிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நீங்குவது, வெளிவருவது? சிந்தித்தேன், யோசித்தேன். நினைத்தது நடக்கவில்லையா? நினைப்பை மாற்று. எதிர்பார்ப்பில் ஏமாற்றமா? எதிர்பார்க்காதே. தளர்ந்து போகிறாயா? தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இப்படி புலம்புபவர்கள் சிலர். உண்மைதான். ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. கடவுளை நாடுவதற்கும் கிரகங்கள் உதவ வேண்டும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கும் நேரம் நன்றாக இருக்க வேண்டும். முயற்சி திருவினையாக்கும் என்கிறார்கள். முயலவே விடாமல் முடக்கி போடுகின்ற நேரத்தையும் காலத்தையும் கிரகத்தையும் என்ன செய்வது? எப்படியானாலும் யோசித்தாலும், எப்படியெல்லாம் யோசித்தாலும், எப்படி மீள்வதென்று யோசித்தாலும் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொண்டேன். எது உனக்கு கவலை அளிக்கிறதோ, எது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதோ அதிலிருந்து விலக கற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும் அல்ல, இதையும் கடந்து போ. எவற்றிலெல்லாம் உன் மன அழுத்தங்களையும் கவலைகளையும் அனுபவிக்கிறாயோ அவற்றையெல்லாம் கடந்து போ, அவற்றையெல்லாம் விட்டு விலகி போ என்று புரிந்து கொண்டேன். விலகினேன், கடந்து சென்றேன். நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன். முயற்சித்து பாருங்களேன். நன்றி, வணக்கம்.